ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல அன்னைக்கு மத்தியான நேரம் ஊர்ல எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாணிக்கம் மட்டும் அவனோட வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு ஆகாயத்துல தெரியிற மேகங்கள்ல என்னென்ன உருவம் தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி கங்கா புருஷன் சோம்பேறித்தனமா படுத்திருக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ளேயும் வெளியுமா நடந்துக்கிட்டே இருந்தா. ஏங்க, அந்த மேகங்களை பார்த்தது முடிஞ்சு போச்சா? அதை கணக்கு பண்ணா உங்களுக்கு என்ன அது அரிசி முட்டையா கொடுக்க போகுது? எழுந்துறீங்க, நம்ம வயல்ல களச்செடிங்க வளர்ந்துருக்கு, அதை புடுங்கி போடுறது யாரு? அட என்னடி கங்கா, அந்த களச்செடி எல்லாமே கடவுள் உருவாக்குனது தானே. அதை பிடுங்கி போட்டா நமக்கு பாவம் வரும். நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். நீங்களா? முக்கியமான வேலையா? தூங்குறத தவிர எந்த வேலை பண்றீங்க நீங்க? நான் இந்த உலகத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜனங்களோட கஷ்டத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கங்கம்மா புருஷனை பார்த்து, ஆ போதும் போதும், முதல்ல வீட்டில் இருக்கிற என்னோட கஷ்டத்தை பாருங்க, அப்புறம் ஊஜனங்களோட கஷ்டத்தை எல்லாம் பார்ப்பீங்க. கங்கா, நீ சொல்றது தப்பான வழி. கஷ்டப்பட்டா இந்த உலகத்துல வாழ முடியாது. புத்திசாலித்தனமா வாழணும். அப்படின்னா உங்க அறிவை பயன்படுத்தி ஏதாவது சம்பாதிச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஆ, நிச்சயமா சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு. நான் இன்னையிலிருந்து மாணிக்கம் இல்லை, மகானந்த சுவாமிகள். என்ன சாமி, வெயில படுத்திருந்து மூளை கெட்டு போச்சா? இல்ல, ஞானம் பிறந்திருக்கு. நேத்து நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாரு. அவரு சும்மா உக்காந்து காத்துலயே கையசைச்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவருடைய காலில் வந்து விழுந்து தேங்காய் உடைச்சி பூ பழம் பணம் எல்லாம் வச்சாங்க. அவரு சும்மா தானே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதே தொழில நான் செஞ்சா கடைசியில ஜனங்களை ஏமாத்தவும் முயற்சி பண்றேங்கிறீங்க. இது பாவம் இல்ல? பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஜனங்களுக்கு தேவையானது பக்தியும் கொஞ்சம் நம்பிக்கையும் தான். அதை கொடுத்தா அவங்க எடுத்துப்பாங்க. நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணு. இந்த பாவத்துல நான் பங்கு போட்டுக்க மாட்டேன். அப்ப சரி, நாளைக்கும் இதே மாதிரி கஞ்சியை காய்ச்சி குடிச்சிக்கோ. பார்த்துக்கோ, நீ மகானந்த சுவாமியோட மகாராணியா வாழ போறியா, இல்ல மாணிக்கத்தோட மனைவியா கஞ்சி குடிக்க போறியா? அப்படி புருஷன் சொன்னதை கேட்டு கங்காவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கஞ்சி குடிக்கிறதா இல்ல நல்ல சோறு திங்கிறதா? அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க ஊருக்குள்ள ஒரு அதிசயத்தை பார்த்தாங்க. மாணிக்கம் உடம்பெல்லாம் காவி துணியை கட்டிக்கிட்டு விபூதிய பூசிக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கேளுங்க ஐயா, கேளுங்க. நம்ம மாணிக்கத்துக்கு ஞானோதயமாகி அவரு மகானந்த சுவாமியா மாறி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு கண்ணை திறந்தா கண்ணுல இருந்து நெருப்பு கூட வருது. அதை கேட்டு ஜனங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. கங்கம்மா ஏற்கனவே புருஷன் சொல்லி கொடுத்தபடி அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு பக்தியோட கண்ணுல கண்ணீரோட, என்ன கங்காம்மா, உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு? கங்கம்மா அழுதுகிட்டே, நேத்து ராத்திரி என் புருஷன் கனவுல அந்த சிவன் வந்தாராமா. நீ சாதாரண மனுஷன் இல்ல, என்னோட தூதுவன். இனிமே நீ குடும்பத்துக்காக வாழக்கூடாது, ஊருக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டாரா. அப்பலேருந்து என்கிட்ட கூட பேசலங்க இவரு. சரியா அந்த நேரத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருக்கிற சுப்பையா அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு வந்தான். ஐயோ, என் கழுதைய காணோம். காலையிலிருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே போச்சே. மாணிக்கம் இதுதான் சரியான வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா கண்ணு திறந்து பார்த்தான். மாணிக்கம் மகானந்த சுவாமிகளா, மகனே, உன் கழுதை எங்கேயும் போகல. அது நம்ம ஊரோட எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையில தான் மரத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருக்கு. போய் எடுத்துக்கோ. ஓம் சாந்தி அப்படின்னு சொன்னது சுப்பையா ஆசையா தேடிக்கிட்டு போனான். உண்மையை சொல்லணும்னா கங்கம்மா காலையில அந்த கழுதை அங்க இருக்கிறத பார்த்தா. அத அப்படியே அவனுடைய புருஷன்கிட்ட வந்து சொல்லியிருந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சுப்பையா ரொம்ப சந்தோஷமா அவனுடைய கழுதையோட அங்க வந்தான். அவன் மாணிக்கத்தோட காலில் விழுந்து, உண்மைதான் சாமி, நீங்க சொன்ன மாதிரி என் கழுதை அங்கதான் இருந்துச்சு. நீங்க சாதாரண ஆள் இல்ல, கடவுள் தான். அப்படி நடந்ததை பார்த்த உடனே ஊர்க்காரங்களுக்கு மாணிக்கத்து மேல நம்பிக்கையும் வந்துச்சு. அவங்க சாமிக்கு பூ பழம் தேங்காய் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சுப்பையா போட்ட திட்டம் நல்லபடியா வேலை செஞ்சது. அவங்களுக்கு நல்ல வருமானமும் வந்துச்சு. ஆனா கங்கம்மாவுக்கு அதுல திருப்தி கிடைக்கல. கங்கம்மா ராத்திரி நேரம், ஏங்க, இந்த சில்லறை வியாபாரம் எத்தனை நாளைக்கு? பெரிய மீனா வலையில போட வேண்டாமா? பெரிய மீன் யாரு? அட, நம்ம ஒரு பணக்காரங்க, பக்தி பூஷணம். அவருடைய மனைவி சத்தியவதி. அவங்க 2 பேருமே சரியான அப்பாவிங்க. அவங்கள நம்ம வலையில போட்டுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில
சத்தியவதி ரொம்பவும் கவலையோட சுவாமி கிட்ட வந்தாங்க. சாமி, என் புள்ள பட்டணத்துல இருக்கான். ஒரு மாசமா அவன் கிட்ட இருந்து கடுதாசியே வரல. அவன் எப்படி இருக்கானோ என்னவோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாயே, உங்க பிள்ளை நல்லா தான் இருக்கான். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன்கிட்ட இருந்து செய்தி வரும். அது என்னுடைய ஞான திருஷ்டிக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கே மாணிக்கம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை பக்கத்து ஊருக்கு அனுப்பி அங்க சத்தியவதியோட புள்ள எழுதின பழைய கடுதாசி அவன்கிட்ட கொடுத்து அந்த கையெழுத்துப்படியே ஒரு கடுதாசி எடுத்து போஸ்ட் பண்ண சொல்லி சொன்னான். அப்படியே நடந்துச்சு. அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள சத்தியவதிக்கு அந்த கடுதாசி வந்து சேர்ந்துச்சு. அதை பார்த்து சத்தியவதி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்க கடவுள் சாமி, நீங்க சொன்ன மாதிரி என் புள்ள கடுதாசி போட்டிருக்கான். அன்னையிலிருந்து பூஷணமும் சத்தியவதியும் சுவாமிக்கு பரம பக்தர்களா ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுல எப்ப என்ன விசேஷம் நடந்தாலும் சரி, முதல்ல கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து சாமியார் பாதங்கள்ல வச்சிடுவாங்க. ஒரு நாள் சத்தியவதி ஒரு குழப்பத்தோடவே அங்க வந்தாங்க. சாமி, பாரம்பரியமா எங்க வீட்டுல ஒரு வைர மாலை இருக்கு. வர வர அதோட பளபளப்பு குறைஞ்சு போகுது. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. ஏதாவது கெட்டது நடக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. அத கேட்ட உடனேயே கங்கம்மாவோட மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அவளுக்கு வந்த யோசனைய அன்னைக்கு ராத்திரி புருஷன்கிட்ட சொன்னான். அடுத்த நாள் காலையில மாணிக்கம் பூஷணத்தோட வீட்டுக்கு போனான். இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. அதுதான் உங்க வைரமாலையோட பளபளப்பை குறைச்சிருக்கு. அந்த நகை மேல இருந்த தெய்வ சக்திய யாரோ எடுத்திருக்காங்க. பூஷணம் பயந்து போய், ஐயோ, இதுக்கு பரிகாரம் இல்லையா சாமி? இருக்குங்க, ஆனா அது ரொம்ப ஆபத்தான பூஜை. அதுக்கு நான் என் உயிரையே பணயம் வைக்கணும். அடுத்து வர பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நேரம் உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு மலை மேல புத்துக்கிட்ட போகணும். அந்த புத்துக்குள்ள உங்க நகைங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ராத்திரி முழுக்க நான் பூஜையை செஞ்சாகணும். அப்பதான் மறுபடியும் அந்த நகைகளுக்கு தெய்வ சக்தி வரும். பூஷணம் கொஞ்சம் சந்தேகமா, அப்ப நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணுமா? அப்போ சத்தியவதி குறுக்க வந்து, ஏங்க சாமியார் மேல சந்தேகமா? அவரு நமக்கு கடவுளுங்க. அவர்கிட்ட நகையை கொடுக்கலாம். அப்பதான் அந்த நகையெல்லாமே நம்ம கிட்ட தங்கும். பொண்டாட்டி சொன்னது கேட்டு பக்தியும் அதிகமானதுனால பூஷணமும் சரி நகையெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். மாணிக்கம் அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பக்தியோட நடக்கிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய உண்மையான திட்டம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரியே அந்த நகையை எடுத்துக்கிட்டு கங்காவை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போறதுதான். ஆனா முதல்ல இருந்தே மாணிக்கத்தோட இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் ஜமீன்தாருக்கு அவன் மேல சந்தேகம் வந்துச்சு. ஒரே நாள்ல ஞானோதயம் வந்தது, கழுதைய கண்டுபிடிச்சது, கடுதாசி வந்தது. இது எல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லி அவரு நம்பிக்கையான வேலைக்காரங்க 2 பேர்கிட்ட சொல்லி மாணிக்கத்து மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி மாணிக்கம் கங்கா 2 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற நகை துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா வாங்க, யாராவது பார்த்தா அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது. பயப்படாத, இந்த ஊருக்காரங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. விடியறதுக்குள்ள 10 ஊரை தாண்டி போயிருப்போம். சரியா அதே நேரத்துல அந்த ஊரோட ஜமீன்தார் பூஷணம் ஊரை சேர்ந்த நிறைய பேர் அவங்க வழியில குறுக்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே மாணிக்கத்துக்கும் கங்காவுக்கும் இதையுமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன சாமி, ராத்திரியோட ராத்திரியா யாரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி போய்கிட்டு இருக்கீங்க? அப்போ மாணிக்கம் தயக்கமா, அது மலைக்கு மேல பூஜை முடிஞ்சிடுச்சு. இந்த நகைகளை புனிதமான கங்கா ஜலத்துல கழுவிட்டு வரலான்னு. ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே, நடிச்சதெல்லாம் போதும், முதல்ல அந்த பெட்டியை கீழே வைங்க. மாணிக்கம் உடனே அந்த பெட்டியை கீழே இறக்கி வச்சான். பூஷணம் படபடப்பா வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அவ்வளவுதான், எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அந்த பெட்டியில எந்த நகையுமே இருக்கல. அதுல இருந்தது வெறும் கல்லு மட்டும்தான். ஐயோ, என்ன இது? என் தங்க நகை எங்க போச்சு? மாணிக்கமும் கங்காவும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல ஜமீன்தார், கவலைப்படாத, உன் தங்கம் உன்னோட வீட்டில் பத்திரமா இருக்கு. எல்லாருமே ஆச்சரியமா ஜமீன்தார பார்த்தாங்க. மாணிக்கம், நீ இவர்கிட்ட நகையை கேட்டப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் இவருக்கே தெரியாம இவர் நகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி பெட்டியில இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு பெட்டிக்குள்ள கல் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன். நீ உண்மையிலேயே சாமியாரா இருந்திருந்தா உன்னோட ஞான திருஷ்டியில இதுக்குள்ள கல்லு தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி சொன்னதும் மாணிக்கத்துடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிச்சு. உடனே
மாணிக்கம் கங்கா 2 பேருமே ஜமீன்தார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அன்னைக்கு அந்த ஊஜனங்க ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தாங்க. அது இந்த சாமியார் மாணிக்கம் இல்ல, அவங்க ஊரோட ஜமீன்தாருடைய புத்திசாலித்தனம். ஒரு பொய்ய ரொம்ப நாளைக்கு உண்மையா வச்சிருக்க முடியாது. கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்க நினைச்சா ஒரு நாள் இப்படிதான் ஆகும் மாணிக்கம். மாணிக்கம் கங்காவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு வருஷம் சம்பளமே வாங்காம ஜமீன்தாருடைய வயல்ல வேலை செய்ய சொல்லி அவரு தீர்ப்பு கொடுத்தாரு. ஜமீன்தார் சொன்ன மாதிரியே மாணிக்கமும் கங்காவும் ஊர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஊஜனுங்க எல்லாரும் அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு நம்பினாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வாழ்றாங்கன்னு நினைச்சாங்க. நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. மாணிக்கம் கங்கா 2 பேரும் திருந்தின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்து ஊஜனங்களும் அவங்கள மன்னிச்சிட்டாங்க. ஜமீன்தாரும் அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு நம்பி அந்த தண்டனைய அத்தோடு விட்டுட்டாரு. அன்னைக்கு ராத்திரி மாணிக்கத்தோட வீட்டுல, அப்பாடா, ஒரு வருஷம் முழுக்க வயல்ல வேலை செஞ்சு செஞ்சு என் இடுப்பெலும்பே உடஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். பொறுத்துக்கோ கங்கா, பொறுத்துக்கோ. நாம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. என்னது அது? இந்த வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாருடைய நம்பிக்கையும் சம்பாதிச்சிருக்கோம். முக்கியமா ஜமீன்தாரோட நம்பிக்கை. அதுக்கு நாளைக்கு காலையில நான் ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போக போறேன். எதுக்கு? ஐயா, எனக்கு அறிவு வந்துடுச்சு. நானும் எல்லார மாதிரியே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆனால் என்கிட்ட வியாபாரம் ஆரம்பிக்க பணம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பணம் கொடுத்தா லாபம் வந்ததும் திரும்ப கொடுத்துடுவேன்னு சொல்லுவேன். அவரு நம்புவாரா? ஏன் நம்ப மாட்டாரு? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவர் நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கோம். அவர் எப்படியும் பணத்தை கொடுக்க தான் போறாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். இந்த தடவை யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல. அப்படின்னு மாணிக்க சொன்னதை கேட்டு கங்கம்மா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. அவளுடைய முகத்துல ஆசையும் அப்படியே பேராசையும் தெரிஞ்சுது. இந்த யோசனை நல்லா இருக்குங்க. இந்த தடவை நல்லபடியா திட்டத்தை போட்டு போகலாம். அடுத்த நாள் காலையில மாணிக்கம் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மெதுவா ஜமீன்தாரோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடியே ரொம்பவும் அடக்கம் ஒடுக்கமா கங்காவும் கூட நடந்து போய்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டா அவங்க திருந்திடுவாங்க அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். ஆனா அது உண்மை இல்லை. அவங்களா அவங்க செய்யற தப்ப புரிஞ்சுக்கிட்டு தானா திருந்தினா மட்டும்தான் உண்டு. அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ராமையா ராதம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ராமையாவோட அப்பா அம்மா 2 பேரும் அவன் சின்ன வயசுலயே செத்து போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த ஆடுங்க எல்லாமே அவனுக்கு துணையா மாறுச்சு. பகல் பூரா ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போய் சாயந்தர நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவான். ராமையாவுக்கு பெருசா படிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட அவனுடைய தைரியம், இருக்கிற அறிவை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆடுங்களுக்கு கிருஷ்ணா, தேவி, லக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சுதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு சுப்பையா அப்படிங்கிற ஒரு நண்பனும் இருந்தான். ஒரு நாள் சுப்பையா வந்து இப்படி சொன்னான். நம்ம ஊருக்கு பக்கத்துல காடு இருக்கிறதால நிறைய திருடனுங்க ஊருக்குள்ள வர்றதா எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இந்த விஷயம் உனக்கு இது வரைக்கும் தெரியாதா? தெரியாதடா. இந்த ஆடுங்களை தவிர இந்த உலகத்துல வேற எதுனா உனக்கு தெரியுமா? இல்லடா, என் உலகமே அதுங்க தானே. திருடனுங்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து ஆடு மாடுன்னு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு போறானுங்களாம். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராதம்மா வந்தா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கம்மா. அண்ணா, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? சரியான வெயில் நேரத்துல வந்திருக்கான்ல, குடிக்க மோர் கொடு. சரிங்க. ராமையா ராதம்மாவுக்கு சேகர் அப்படிங்கிற ஒரு பிள்ளை இருந்தான். அப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா ஆச்சு? ரொம்ப கவலையா இருக்கியே, என்ன விஷயம்? நான் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது எல்லாருமே ரங்கையா தாத்தாவோட ஆடுங்களை திருடனுங்க திருடிக்கிட்டதா பேசிக்கிட்டாங்க. ஐயோ, அப்படியா? ஆமாப்பா, நானும் உங்க அப்பாவும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடியே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ள திருடனுங்க வரானுங்கன்னு தெரியும், ஆனா ரங்கையா ஆடுகளை திருடினது தெரியாது. இப்ப நான் வரும்போது தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குதானா ஜனங்க கூட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆமாமா. அடுத்த நாள் காலையில ராமையா ஆடுங்களை மறுபடியும் மேய்க்க கூட்டிட்டு போய் சாயந்தர நேரம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆடுங்களை எல்லாம் மந்தையில கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போனான். நீங்க சீக்கிரமா சாப்பிட முடிச்சு ஆடுங்க கிட்ட போயிடுங்க. ஆமா, என்ன சமைச்சிருக்க?
சேகருக்கு பிடிக்குமேனு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சிருக்கேன். ஆமா, அவன் எங்க? ஊருக்குள்ள திருடனுங்க வந்துட்டானுங்கன்னு தெரிஞ்சு நம்மளை விட அவன் தான் அதிகமா பயப்படுறான். அவன் சாப்பிட்டானா? இல்ல, அவன் நண்பன்கிட்ட ஏதோ புத்தகம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். அவன் வந்ததும் சாப்பிட சொல்லு. சரிங்க. நான் ஆட்டு மந்தை கிட்ட இருக்கேன், நீங்க 2 பேரும் கவனமா இருங்க. தூங்காம முழிச்சுக்கிட்டு இருங்க. நான் கவனமா தான் இருப்பேன், சரியா? சரி, பார்த்து கவனமாவே இருங்க. அந்த ஆடுகளை நம்பி தான் நாம இருக்கோம். நீ இவ்வளோ சொல்லணுமா என்ன? நான் பார்த்துக்கிறேன், விடு. அப்படின்னு சொல்லி ராமையா ஆடுங்களை அடிச்சு வச்ச இடத்துக்கு வந்தான். அப்ப ராமையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆடுங்களை போட்டு வச்சிருக்கிற அந்த அறையோட கதவுல ஒரு பானையில கல்லு போட்டு தொங்க விட்டான். ஒருவேளை திருடனுங்க கதவு திறக்க முயற்சி பண்ணா அந்த கல்லு அவங்க தலைமையில வந்து விழும். அப்படியே படுத்து தூங்கிட்டான். திருடனுங்களும் வந்துட்டாங்க. இங்க ஆடுங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இவனும் தூங்குறான், இதுதான் சரியான வாய்ப்பு. அவங்க பேசுறதை கேட்டு ராமையா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. வாங்கடா வாங்க, இன்னியோட உங்க கதை முடிய போகுது. இனிமே எங்க ஊருக்கு வர நீங்க பயந்து சாக போறீங்க. அப்படி திருடனுங்க வந்து அந்த கதவை தொட்ட உடனேயே கல்லு வந்து அவங்க தலைமையில விழுந்து சத்தமா கத்துனாங்க. பயந்து அங்கிருந்து ஓடியும் போயிட்டாங்க. எத்தனையோ தடவை இந்த ஊர்ல நாம திருடி இருக்கோம், ஆனா இப்படி நடந்ததே இல்லையே. அடுத்த நாள் காலையில ராமையா எழுந்திருச்சு வீட்டுக்கு போனாரு. ஏங்க, நேத்து ராத்திரி எதுவும் நடந்துடலையே? எல்லாம் நடந்துச்சு. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தான். அப்படியா? என்னாச்சுப்பா? நேத்து ராத்திரி திருடனுங்க வந்தானுங்கடா. அப்படியாப்பா? நீங்க தனியா இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? ஒருத்தரா 2 பேராங்கிறது முக்கியம் இல்ல, கொஞ்சம் அறிவு இருக்கணும். சரி, என்ன பண்ணீங்க? ராமையா என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்னாரு. அன்னையிலிருந்து அந்த ஊருக்கு திருடனுங்க வர்றது ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுப்பையா வந்து ராமையா கிட்ட இப்படி சொன்னாரு. டே ராமையா, ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்திடா? ரொம்ப நாளா நம்ம ஊருக்குள்ள நிறைய திருடனுங்க வந்துகிட்டு இருந்தானுங்களே, இப்ப யாருமே வர்றதில்லையே. அதுக்கு நான் தானடா காரணம். என்னடா சொல்ற? உண்மைதான்டா. அப்படியா? ராமையா அந்த திருடனுங்க எப்படி வந்தானுங்க, அதுக்கு ராமையா என்ன பண்ணா எல்லாத்தையுமே சொன்னான். டேய், ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. நான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. இது நல்ல யோசனை தான்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா அவங்க ஊருக்கு வந்தாரு. இப்படி இருக்கும்போது ஊஜனங்க எல்லாரும் ராமையாவோட புத்திசாலித்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. உண்மையிலே அவன் அவ்வளவு பெரிய புத்திசாலியான்னு சோதிக்கணும்னு ராஜா விரும்பினாரு. ராமையா, இந்த ஆடுங்க எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இதுல எந்த ஆடு எதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அதை கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே, மகாராஜா, மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் தனித்தனியா தெரியுறாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி தான் ஆடுங்க கூட மனுஷங்க மாதிரி தனித்தனியா தான் இருக்கும். சரி, நீ இதுங்களை எப்படி கண்டுபிடிப்ப? அப்ப ராமையா ஆடுங்களை பார்த்து இப்படி சொன்னான். இது லக்ஷ்மி, இதோட இடது காது சின்னதா இருக்கும். இது கிருஷ்ணா, இதுக்கு வயிறு ரொம்ப சின்னதா இருக்கும். நீ சொல்றத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தினமும் இதுங்க கூட தானையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ராஜா ராமையாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பாராட்டி அவனுக்கு தங்க காசுகளை பரிசா கொடுத்தாரு. இது இப்படி இருக்கும்போது திடீர்னு ஊருக்கு வறட்சி வந்துச்சு. மழை இல்லைங்கிறதுனால எங்கேயுமே எதையுமே விளையாம, பசுமாடுங்களுக்கு கூட சாப்பிட புல்லு கிடைக்காம எல்லாருமே மாடுங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராமையா மட்டும் அவனுடைய ஆடுங்களுக்கு உணவு கிடைக்கிற வழிய தேடி கண்டுபிடிச்சான். என்னங்க இது? என்ன? ஒரு பிரச்சனை போச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ளார இன்னொரு பிரச்சனை வந்துருச்சே. ஒன்னாகாது, விடு. திருடனுங்க தொல்லை போயிடுச்சுன்னு நினைக்கும் போது இப்படி ஊருக்கு வறட்சி வந்து நம்மள கஷ்டப்படுத்துதேங்க. கஷ்டமே இல்லாம வாழ்க்கையை வாழ்றது அவ்வளோ சுலபமா என்ன? இப்ப என்ன பண்றது? ஏதாவது யோசிக்கலாம், விடு. எல்லாரும் அவங்கவுங்க ஆடு மாடுங்களை வித்துக்கிட்டு இருக்காங்களே. ஏதோ கஷ்டம் வந்துடுச்சுங்கிறதுக்காக எதுக்காக ஆடு மாடை விற்கணும்? சுப்பையா ராமையா கிட்ட வந்து இப்படி சொன்னான். என்னடா ராமையா, இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்கே. எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காதுல்லடா. நீ சொல்றது கூட உண்மைதான். போன வருஷம் மழை நல்லா தான் பெஞ்சுது, விளைச்சலும் நல்லா விளைஞ்சது, ஆடு மாடுங்களுக்கு நிறைய புல்லும் கிடைச்சது. ஆமாண்டா, மழை பெய்யலனா ஆடு மாடுங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. அதிகமாக பெஞ்சா அதுங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். மழை இல்லைன்னாலும் கஷ்டம், அதிகமானாலும் கஷ்டம். நம்மளால என்னடா பண்ண முடியும்? அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சதும் ராமையா
ஆடுங்களுக்கு எங்க உணவு கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்ட மெதுவா போய்கிட்டு இருந்தான். வீட்டுக்கிட்ட ராதம்மா சேகர் கிட்ட, காலையில போனாரு உங்க அப்பா, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லடா. ஆடுங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காதுமா, அதான் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆமாண்டா. நான் வேணும்னா போய் பார்த்துட்டு வரவா? நீ எவ்வளவு தூரம்டா போக முடியும்? வயலுக்கு போய் பார்த்துட்டு வரேன். எங்க போனாருன்னு தெரியாம எந்த பக்கம் போவ? இப்படி அம்மா பிள்ளையும் ராமையா வரல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வந்தாரு ராமையா. அம்மா, அங்க பாரு, அப்பா வந்துட்டாரு. எவ்வளவு தூரங்க போயிட்டு வரீங்க நீங்க? அப்பா, நீங்க வர நேரமானதும் நானும் அம்மாவும் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? பொல்லுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவு தூரம் போனீங்களே, புல்லு கிடைச்சுதா? வயல்ல கொட்டி கிடந்த நெல், கோதுமை, அப்படியே காய்கறி பழத்தோட தோல், இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கிடைச்சது. தண்ணிக்கு என்ன பண்ணீங்க? நம்ம ஊர் எல்லையை தாண்டி ஒரு குட்டை இருக்குல்ல, அங்க கூட்டிக்கிட்டு போனேன். ஐயோ, அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனீங்களா? இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பொறுமை, தைரியம், அதே மாதிரி கொஞ்சம் அறிவு இருந்தா போதும், எந்த சூழ்நிலையையும் நாம எதிர்க்கலாம்.